இன்றிரவு ஒரு முழு நாகரிகமே அழியப் போகிறது என்று ஈரானை குறிப்பிட்டு ட்ரம்ப் பதிவு. ஈரானில் நிலவி வரும் 47 ஆண்டுகால ஊழல் ஆட்சி முடிவுக்கு வரப்போவதாகவும் கருத்து. ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மையமாக உள்ள கார்க் தீவு மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல். ஹோர்முஸ் நீரிணையை திறக்க ட்ரம்ப் விதித்த கெடு முடிவதற்கு முன்பே தாக்குதல் நடத்தப்பட்டதால் பதற்றம். உயிரை தியாகம் செய்ய தான் உட்பட 1,40,00,000 பேர் தயார் என ஈரான் அதிபர் பெசஷ்கியான் அறிவிப்பு. நாட்டை காப்பாற்ற வருமாறு 12 வயதுள்ள சிறுவர்கள் முதல் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் வரை அழைப்பு. அமெரிக்காவின் பெரும் தாக்குதலை சமாளிக்க தயாராகும் ஈரான். மின் உற்பத்தி நிலையங்களை சுற்றி மனித சங்கிலி அமைக்க இளைஞர்களுக்கு அறிவுரை. ஈரானில் தங்கியுள்ள இந்தியர்கள் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வெளியே வர வேண்டாம் என இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். ஈரானில் போர் சூழலில் தீவிரமடையும் நிலையில் இந்திய தூதரகம் பாதுகாப்பு எச்சரிக்கை. ஈரானின் அல்போஸ் மாகாணத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 17 பேர் கொல்லப்பட்டதாக தகவல். இஸ்ரேலின் ஹைஃபா நகரத்தில் ஈரான் நடத்திய பதிலடி தாக்குதலில் 4 பேர் உயிரிழப்பு, 8 பேர் காயம். ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் இறந்த 160 குழந்தைகளின் 40வது நாள் துக்கம் அனுசரிப்பு. தாக்குதல் நடந்த இடத்தில் மலர்களை வைத்தும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் பிடித்த படங்களை வரைந்தும் நெகிழ்ச்சி. எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க ஸ்மார்ட் லாக்டவுனை அமல்படுத்தியது பாகிஸ்தான். சந்தை, வணிக வளாகங்களை இரவு 8 மணிக்குள் மூட உத்தரவு. நிலவின் பின்பகுதியை முதலில் நேரில் கண்டு ஆர்டெமிஸ் குழு வரலாற்று சாதனை. 4 பேர் கொண்ட குழு பூமிக்கு திரும்பும் நிலையில் வரும் 10ஆம் தேதி கடலில் இறங்க திட்டம். மணிப்பூரில் மீண்டும் பதற்றம். 2 குழந்தைகள் நள்ளிரவில் குண்டு வீசி கொல்லப்பட்ட நிலையில் உள்ளூர் மக்கள் போராட்டம். தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 10 முதல் ரொக்கமாக பணம் வசூலிக்கப்படாது. ஃபாஸ்டேக் இல்லாமல் வந்தால் UPI மூலம் செலுத்தலாம் என்றும், ஆனால் 1.25 மடங்கு கூடுதல் கட்டணம் என்றும் அறிவிப்பு. ஆந்திர தலைநகரமாக அமராவதியை அறிவிக்கும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தார் குடியரசுத் தலைவர். அரசு இதழில் வெளியானது அறிவிப்பு. ஏர் இந்தியா தலைமைச் செயல் அதிகாரி பதவியிலிருந்து வில்சன் கேம்பல் ராஜினாமா. ஓராண்டு பதவிக்காலம் உள்ள சூழலில் விலகிய நிலையில் புதிய தலைமை அதிகாரியை தேடும் டாடா நிர்வாகம். சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் புதுச்சேரி, கேரளம், அஸ்ஸாமில் ஓய்ந்தது பரப்புரை. இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள். மராட்டிய முதல்வருக்கும் மதுரை மெட்ரோ ரயிலுக்கும் என்ன சம்பந்தம்? பாஜகவை வெற்றி பெற வைத்தால்தான் மெட்ரோ வரும் என பட்னவிஸ் கட்ட பஞ்சாயத்து செய்வதாக MK ஸ்டாலின் கண்டனம். மதுரைக்கு ஏன் மெட்ரோ நிராகரிக்கப்பட்டுச்சு என்று செய்தியாளர்கள் கேட்கிறாங்க. யார்கிட்ட? மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் இடத்துல. மதுரையில் பாஜக எம்எல்ஏ
வெற்றி பெற்றா மதுரைக்கு மெட்ரோ கிடைக்கும்னு பேசுறாரு. முதல்ல கேட்கிறேன், அவருக்கு மதுரை மெட்ரோவுக்கு என்ன சம்பந்தம்? பாஜக ஜெயிக்க வச்சாதான் உங்களுக்கு மெட்ரோ தருவோம்னு வெளிப்படையா கட்ட பஞ்சாயத்து பண்றாரு. தோல்வி பயத்தில் எடப்பாடி பழனிசாமி தரம் தாழ்ந்து பேசுவதாக மயிலாடுதுறை பரப்புரையில் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். பழனிசாமியை அரசியலை விட்டு எடுத்தெறிய வேண்டும் என சூளுரை. தன்னுடைய தராதரம் இல்லாத பேச்சுக்களால் தன்னையும் தன்னுடைய கட்சியையும் மக்கள் கிட்ட அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். 2026 தேர்தல் முடிவுகள் பழனிசாமி அரசியல் இருந்த துடை தெரியணும். கூட்டணி கட்சிகளுக்கு விசுவாசம் இல்லாதவர் ஸ்டாலின் என எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. ஏறிய பிறகு ஏணியை பறிப்பதே திமுகவின் வழக்கம் என்றும் ஏற்காடு பரப்புரையில் விமர்சனம். ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதுமே கூட்டணி கட்சிக்கு விசுவாசமா இருந்தது கிடையாது. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி உயர கொடுத்த எங்கள் தொண்டர்கள் பாடுவார்கள். திமுக கூட்டணி கட்சிகள் மக்களிடம் செல்வாக்கை இழந்து விட்டன. மக்கள் பிரச்சனைகளை பேசாமல் வாய்மூடி மௌனம் காத்ததாக எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். திமுக அங்க வைக்கின்ற கூட்டணியில அப்படியே வாய் மூடி மௌனமா இருந்தாங்க. சட்டமன்றத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக எதுவும் குரல் கொடுக்கல. மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கல. அதனால மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. இப்போ சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் வேட்புமனு ஏற்பு. கொளத்தூர் தொகுதியில் தொடர்ந்து 4வது முறையாக போட்டியிடுகிறார் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின். எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலர் கே. பழனிசாமியின் வேட்புமனு ஏற்பு. 8வது முறையாக எடப்பாடியில் களமிறங்கும் பழனிசாமி. திண்டுக்கல் தொகுதியில் ராமதாஸ் தரப்பு வேட்பாளரை பாமக வேட்பாளராக தேர்தல் ஆணையம் ஏற்றதாக தகவல். அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனுக்கு எதிராக பாமக போட்டியா என குழப்பம். சென்னை பெரம்பூரில் தவேக தலைவர் விஜயின் வேட்புமனுவை ஏற்க திமுக, அதிமுக, பாமக எதிர்ப்பு. மறுபரிசீலனைக்கு பிறகு விஜயின் வேட்புமனு ஏற்பு. சென்னை பெரம்பூர் தொகுதியில் தவேக தலைவர் விஜய் பெயரிலேயே 4 வேட்பாளர்கள். 2 ஜோசப், 2 விஜய்களின் வேட்புமனுக்களும் ஏற்பு. நெல்லையில் நாளை தவேக தலைவர் விஜய் பரப்புரை. பொதுக்கூட்டத்திற்கு 51 நிபந்தனைகளுடன் அனுமதி. விஜய் பரப்புரைக்கு சென்னையில் கடும் நிபந்தனைகள் விதிக்கப்படுவதாக செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றி பரப்புரைக்கு ஏற்பாடு செய்யப்படுவதாகவும் தகவல். தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியும் சரியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னையை தவிர சென்னையில் மட்டும்தான் சில விதிமுறைகளில் உட்பட்டு நிகழ்ச்சியில் அவரால் சென்று பல்வேறு இடங்களுக்கு நிகழ்ச்சியை கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. பொதுவாக அவங்க என்னென்ன விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க, அந்த விதிமுறைகள் முழுவதும் சரி செய்து உங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும் நெருக்கடி தர வேண்டிய தேவையில்லை என சீமான் கருத்து.
மயிலாப்பூரில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த சீமான் பேச்சு. புதுச்சேரியில் 3 நாட்களுக்கு கல்லூரிகளுக்கு விடுமுறை. வரும் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் நடவடிக்கை. பாஜகவின் அதிகாரம் குறைந்துவிடும் என்பதால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தரவில்லை என உதயநிதி விமர்சனம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மதிப்பு கொடுக்கப்படுவது இல்லை என்றும் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் பாஜகவுடன் ரகசிய உடன்பாடு வைத்துள்ளதாக பேசிய மம்தா பானர்ஜிக்கு செல்வ பெருந்தகை கண்டனம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நிதானம் இழந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறுவதாக சாடல். மதுரைக்கு தன்னால் விரும்பிய அளவு செய்ய முடியவில்லை என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேச்சு. காரணங்களை வெளிப்படையாக சொல்ல முடியாது என்றும் பரப்புரையின் போது பேசிய அமைச்சர், முக்கிய இலக்கு மதுரைக்கு நிறைய செய்யணும் என்ற இலக்கோடு தான் நான் வந்தேன். அதை நானே ஏற்றுக்கொள்வேன். நான் விரும்பின அளவுக்கு என்னால் செய்ய முடியவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது அரசியலில் இருக்கவங்க ரொம்ப வெளிப்படையாக எதுவும் பேச முடியாது. மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் அவசர முறையீடு. மனுவாக தாக்கல் செய்தால் விசாரிப்பதாக தலைமை நீதிபதி அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை நடத்த 1302 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கடந்த தேர்தலை விட இந்த முறை கூடுதலாக 507 கோடி ரூபாய் செலவு என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். நேரடி மேலதிகாரிகள் அல்லாத அதிகாரிகளிடமிருந்து உத்தரவுகளை ஏற்கக்கூடாது. மாவட்ட எஸ்பிக்களுக்கு தேர்தல் ஆணையம் நியமித்த டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவு. தமிழ் புத்தாண்டையொட்டி சென்னையிலிருந்து நெல்லை, தூத்துக்குடிக்கு சிறப்பு ரயில்கள். விஷு திருநாளை முன்னிட்டு கேரளாவுக்கும் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை முதல் முன்பதிவு தொடக்கம். தமிழ்நாட்டில் 12 இடங்களில் சதமடித்த வெயில். வேலூரில் 108 டிகிரி வெயில் பதிவானதால் மக்கள் கடும் அவதி. தங்கமிலை நேற்று மாலை சவரனுக்கு 1440 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று 1040 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,10,880 ரூபாய்க்கு விற்பனை.